மதுரை மாவட்டம் நல்லூர் அருகே ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக வண்டல் மண் எடுக்க வந்த லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மண் அள்ள வந்த இந்த லாரிகளின் உரிமையாளர்கள் யார்? என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? நல்லூர் அருகே இருக்கக்கூடிய கண்மாயில் வண்டல் மண், அதாவது விவசாயத்திற்காக வண்டல் மண் எடுப்பதற்கு மட்டுமே தான் மாவட்ட நிர்வாகம் வந்து அனுமதி கொடுத்திருக்கிறது. தற்பொழுது சட்ட விரோதமாக மணலை கடத்தி வருகிறார்கள். எந்த விதமான ஒரு அனுமதி சீட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான லாரிகளில் மணலை எடுத்து வருவதாக கூறி இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தற்பொழுது இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான லாரிகளை மடக்கி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக அந்த போராட்டமானது நீடித்து வருகிறது. இது சம்பந்தமாக பேசுவதற்கு இந்த பகுதியை சார்ந்த நபர் இருக்கிறார். ஆனா இப்போ இந்த சட்டவிரோதமாக மணல் லாரியில கொண்டு வரதா சொல்லிருக்கீங்க. காவல்துறை புகார் கொடுத்தீங்களா? காவல்துறை என்ன சொல்றாங்க? பல தடவை நாங்க கொடுத்தோம். அதற்கான நடவடிக்கை எந்த நடவடிக்கையும் இல்ல. மண்டல் மண் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான மண்ணுகளை அதிகமான ஆழத்துல எடுக்கிறாங்க. இன்னொன்னு இதுல போக்குவரத்து சிறிய வாகனங்கள் போறதுக்கான போக்குவரத்து தான் இருக்கு. ஆனா கனரக வாகனங்கள் இதுல போக்குவரத்துக்கான சின்ன பிள்ளைய பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் யாருமே இதுல போய் வர முடியல. இன்னொன்னு இங்கிட்டு இருக்க தோட்டத்துல இருக்க எல்லாருமே போய் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலை எதுவுமே இது பண்ண முடியல. அது போக இந்த வர்ற தூசினால விவசாயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 செலவழிக்கக்கூடிய விவசாயங்கள் முற்றிலும் பாதிக்குது. இதனால நாங்க பல தடவை நாங்க மனு கொடுத்தோம், குடக்கோயில் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு இது இல்ல. ஒண்ணு வர்றாங்க, வந்ததும் சரி இனிமேல் லாரியை நாங்க ஸ்லோவா போக சொல்றோம் அப்படின்ற ஒரு சுமூகமா பேசி அவங்க அனுப்பிச்சு விட்டுறாங்க. எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. நாங்களும் பல தடவை கோரிக்கை மனு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எல்லாத்திலுமே கொடுத்து பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த இது 2 வருஷ காலமா நடந்துகிட்டு இருக்கு. 2 வருஷ காலமா இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே போய் மனுவில இருந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வரைக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இது இல்ல. இன்னொன்னு அள்ளக்கூடிய மணல் எல்லாத்துக்கும் முறையான அனுமதி இல்ல. இப்ப வந்திருக்கிற லோடுல வந்திருக்கிற வண்டி எல்லாத்துக்குமே அனுமதி சீட்டு எல்லாத்துக்குமே இல்ல. இப்ப வந்த காவல்துறை என்ன பண்றாங்க, அனுமதி சீட்டு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லா வண்டியுமே ரிட்டர்ன் அனுப்பிச்சு விடுறாங்க. ஏன் இதை நீங்க இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு முறையான சீட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க பரிசோதனை பண்ண வேண்டியதானே? இது ஏன் பண்ணாம திரும்பி அனுப்புறாங்க? 200 வண்டிக்கு மேற்கொண்டு இருக்கும். இப்ப எல்லாத்தையுமே ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. பூங்குழலி, அதாவது இந்த பகுதியில் அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொண்டு உரிய அனுமதியோடு தான் மணல் அள்ளப்படுகிறதா, அள்ளக்கூடிய மணல் விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை முறையாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் இந்த கிராம மக்கள் தற்போது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.